வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் கொஞ்சமாக டிஃபனுக்கு ஊற்றிக்கிற மாதிரி சாப்பாடு ஊற்றிக்கிற மாதிரி குழம்பு மாதிரி செஞ்சுட்டு சிக்கன் 65க்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதை வந்து சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துட்டு ஒரு சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து பாதி சிக்கனை குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துக்கலான்ட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, முட்டை, லெமனு, தயிர், பெப்பர் தூள் எல்லாமே கலந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பொரிச்சுக்கலாம். சிக்கன் 65 வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். நல்லா மசாலாலாம் கலந்துட்டு அதை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கடாயில் அந்த சிக்கன் 65 பொரிக்கிறப்ப அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. போன வாரம் தான் இந்த கடாயை வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு சிக்கன் ஒன்றா நீங்கள் போட்டுட்டு திருப்பிடக்கூடாது. உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், அப்படி எதுவுமே ஒட்டலை, அப்படியே நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சிக்கனையும் இந்த ஒரே மாதிரி பொரிச்செடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே முன்பக்கவே விட்டதுக்கு பின்னாடி திருப்பி விடுங்க. திருப்பி நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே மாதிரி தான். இப்போ எண்ணெயை நல்லா காய்ஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றா அந்த மசாலாவெல்லாம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒன்றா எடுத்து விடுங்க. ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் நீங்கள் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி பொரித்து நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு ரசம் வச்சுட்டு அப்படியே கூட சாப்பிட்றலாம். இல்லைன்னா சில்லி சிக்கன் தேவைன்னா நீங்கள் சில்லி சிக்கன் கூட ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி சிக்கன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து சில்லி சிக்கன் கொஞ்சம் செய்ய போகிறேன். இப்போ சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில், ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம், இல்லைன்னா 2 வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிச்சிரும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2
ஸ்பூன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சலை இதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக கறி மசாலா வர சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி 2 பட்டை, கசகசா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், கிராம்பு எல்லாமே மொத்தமாக கொட்டி நல்லா பொரியட்டும். எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கே. ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் தக்காளியை சேர்த்துட்டேன். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு கல் உப்பு இல்லை தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன் 2 ஸ்பூனுக்கு. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஏற்கனவே நான் சிக்கனில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் சிக்கன் கழுவுறப்பவே சேர்த்துட்டிங்கன்னா சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் கொட்டி நல்லா தண்ணியே இல்லாமல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தண்ணியே விடாமல் நல்லா உப்பு கறியாகவே வேக விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கழுவிட்டு இது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நல்லா வேகட்டும். கறி வந்து பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம்.
இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கு பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அந்தளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து பார்த்தா வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா கலந்துக்கலாம். வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க பொடி ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். 1 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கறி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் இருந்தால் அப்படியே நல்லா கலந்து விட்டு, மிளகாத்தூள் வந்து நான் பச்சை மிளகா 2 போட்டதையும் வதக்கியிருக்கேன். தனி மிளகாத்தூள் காரமே இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. இந்த பொடியில் காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு திரும்ப நம்ம வந்து மசாலாலாம் கறியில் நல்லா படணும். அது வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியாக வைக்கிறதுனா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க. இப்போ மசாலாலாம் போட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வறுக்கிறதுனா அந்த மசாலாவோட அப்படியே ஒரு 2 3 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே வறுத்து எடுத்துருங்க. அப்படி குழம்பா வைக்கணும்னா கொஞ்சமாக கிரேவி மாதிரி வைக்கிறதுனா தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சில்லி சிக்கன், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி இதுதான் எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.